பொதுவாக சொல்லுவாங்க ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லைனா லைஃபாக இருக்கட்டும் சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்னு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்கு. சவால் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் கிடையாது. யூ ஹேவ் டு பிளான் டு டேக் அ ரிஸ்க் அண்ட் தென் ஒன்ஸ் யூ பிளான், பார்ட்னர்ஸும் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமரை லாயல் கஸ்டமராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? கஸ்டமருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். இந்த தேவைகள் கேன் பி குவாலிட்டி, கேன் பி குவான்டிட்டி, கேன் பி டைம்லி சர்வீஸ், கேன் பி தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், கேன் பி எனி திங். ஐ வில் கிவ் an example. Every month they'll at least 20 restaurants will open. 2 to 3 only will succeed. ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே தைரியமாக என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, சூப்பராக மேலே வந்துடலாம் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்த மாதிரியான டிப்ஸ் சொல்லுவீங்க? ஹார்ட் ஒர்க். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நம்மள பல பேர் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் வாழ்வாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காகவும் வேலைக்கு போவோம். இன்னும் சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எதை பண்ணினாலுமே அதில் கடின உழைப்பு கொடுக்கறதன் மூலமாக மட்டும்தான் நம்ம இருக்கக்கூடிய துறையில் தனித்து விளங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ரொம்ப வருஷமாக தான் இருக்கக்கூடிய துறைகளில் தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஆளுமையுடன் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். திரு ஆம்பா பழனியப்பன் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போது சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க, நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக. அதை தாண்டி உங்களோட ஒரு சின்ன வயசு அப்படிங்கிறதோ இளமை பருவம் அப்படிங்கிறதோ எப்படி இருந்துச்சு, அதை சொல்ல முடியுமா? நான் 18 வயசில் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். ஐ லாஸ்ட் மை ஃபாதர் when I was not 18. ஸோ தட் கேம் அந்த ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிச்சு ஃபார் மீ டு டூ வாட் எவர் ஐ வாண்டட் டு டூ. அதை கற்றுக்கிறதுக்கு சில லாஸஸும் பேர் பண்ணக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்தேன். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் உடனே ஃபஸ்ட்டே சக்ஸஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த லாஸஸ் பேர் பண்ணி அதை கற்றுக்கிறதுக்கு உள்ள ஃபவுண்டேஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு. ஸோ ஐ திங்க் தட் அங்கேருந்து ஆரம்பித்தேன். ஆஸ் அ ஃபேமிலி, வெரி வெல் known ஃபேமிலி ஃபார் லாஸ்ட் 6 decades. ஸோ அதனால் அதில் அந்த குஷன் இருந்ததுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு லிபர்ட்டி கிடச்சிச்சு. தனியாக இருந்ததுனால லிபர்ட்டி கொஞ்சம் கூட கிடச்சிச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பிகினிங். ஸ்கூல் டைமில் எல்லாத்துக்கிட்டும் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு டீச்சர், ஐஏஎஸ் அந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் சொல்லுவாங்க. அப்படி ஸ்கூல் படிக்கும்போது உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன ஒரு ஆம்பிஷனாக சொல்லியிருந்தீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ஸ் த ஃபேமிலி பிஸ்னஸில் இருந்ததுனால வேறு பிஸ்னஸ் இல்லாத வேறு ஆப்ஷனுக்கு என்னுடைய மைண்ட் முதல்லேருந்து போகல. தோ ஐ வாண்டட் டு ரேஸ் கார்ஸ். ஓகே. அது ஒரு ஹாபியாக இருந்துச்சே தவிர பட் நாட் ஆஸ் அ ப்ரொஃபஷன். பட் அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஒரே சன் ஃபார் த ஃபேமிலி. ஐ ஹவ் 3 sisters. ஸோ அதனால் அந்த லக்ஸரி எனக்கு கிடைக்கல. பட் அதர்வைஸ் ஃபேட் had it that I had to lose my father very very young. ஸோ இன்றைக்கி இன்னும் 60 வயசில் 42 வயசு I've lived without my father. ஸோ அதனால் அது எனக்கு வேறு பிஸ்னஸ் தவிர வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு இல்லை அதுலேருந்து. பட் நான் ஹவு ஐ டிஃப்ரென்ஷியேட்டட் எப்படி பண்ணேன்னா, ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரெஷ் யூஸிங் தி கேபிட்டல். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இருக்க வேரியஸ் பிஸ்னஸஸில் எங்கள் ஃபேமிலியில் இருந்த பிஸ்னஸ் எதுவுமே நான் இன்றைக்கி பண்ணல. ஓகே. அதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன்னா ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அது கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்கும், நல்ல ஒரு பேஸ் இருந்திருக்கும். அதை என் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற டெசிஷன் எப்படி வந்துச்சு? அதாவது இந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் அன்னைக்கு 1983 எங்கள் ஃபாதர் இறந்து. நான் பிட்வீன் 83 to 87 வேரியஸ் we had some industries. Some did not do well. Okay. Some சிலது நல்லா பண்ணுச்சு, சிலது நல்லா பண்ணலை. பட் நல்லா பண்ண பிஸ்னஸும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இல்லை. அதெல்லாம் இல்லாததுனால ஐ டிசைடட் சரி ஐ வில் யூஸ் த ஃபேமிலி வெல்த் அண்ட் ஒரு தனி பாதையை அமைச்சு கொண்டு போவோங்கிறது தான் ஆரம்பித்தது. 89 ரியல் எஸ்டேட் ஆரம்பித்தேன்.
தட்ஸ் ஹவ் இட் கேம் இன்டு ரியல் எஸ்டேட். 89 ஆரம்பித்த ரியல் எஸ்டேட் கம்பெனி. லேண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதை வச்சு ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஆரம்பிச்சது. பிக்கஸ்ட் கேபிட்டல் இன் ரியல் எஸ்டேட் இஸ் லேண்ட். இப்போ வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சரி, அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜியோ இல்லைனா அங்கே நமக்கு கிடைச்ச அந்த விஸ்டமவோ ஒரு தொழிலில் இன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி கொண்டு வந்திருந்தீங்க? வெளிநாடு போகிறது வந்து நல்லது தான். ஓகே. சரி, அதில் வந்து இருக்க எக்ஸ்போஷரோ இப்போ இந்த மால் நான் கட்டினது நம்ம இப்போ ஸ்கை ஒன்லேருந்து தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மால் கட்டினதே என்னோடய வெளிநாடு எக்ஸ்போஷர்னால தான் மால் கட்டினது. இல்லாட்டினா வந்து ஏற்பட கிடையாது. ஸோ அதனால் வெளிநாடு போகிறதோ படிக்கிறதோ ட்ராவல் பண்ணுறதோ எல்லாமே நல்லது தான். பட் நீங்கள் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அங்கே இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து வேர்ல்டு ஓவரில் எல்லா ஊர்லேயும் நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க. பட் இப்போ எல்லோரும் சொல்கிறது ஒரே ரீசன், இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ரோடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இதில் தான் நம்ம வளர்ந்தோம். ஸோ அதனால் அதை வச்சு எப்படி நம்ம மேன்மேலும் டெவலப் பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோமே தவிர அதனால நம்ம இப்போ 2 ரீசன்ஸ் அமெரிக்காவில் இருக்க ஆல் தி இண்டியன்ஸ் தேசே இங்கே ஃபேமிலி ரொம்ப கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அங்கே வரணும், இங்கே வரணும், அது பண்ணணும், இதை பண்ணணும். அங்கேனா we are on our own. ஓகே. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியோட கல்ச்சர் வந்து இந்தியாவில் இருக்கிறதோ எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த ஃபேமிலி கல்ச்சர் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகணும். அப்போ தான் அந்த அட்டாச்மெண்ட் வரும். சரி, இப்போ அந்த ஃபேமிலி கல்ச்சர் எனக்கு ரொம்ப டெய்லி ஃபங்க்ஷனுக்கு போக சொல்கிறாங்க, டெய்லி அங்கே அத்தை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, மாமா வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு. ஸோ அவங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா நீ என்ன பண்ணுற, ஏன் பண்ணுறன்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு த ஜென்ரேஷன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இந்த வை நம்ம யூஎஸ் நம்ம ஏன் போகிறோங்கிறது அதான். பட் அவசியம் போகணும், கற்றுக்கணும். பட் யூ ஷுட் டெஃபினெட்லி கம் பேக் டு த ஹோம்லேண்ட் டு கிவ் பேக் டு வாட் யூ ஹவ் டேக்கன். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஆசையை தாண்டி நம்மளோட உழைப்பாக இருக்கட்டும், நம்மளோட டைம் அப்படின்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது நிச்சயமாக இருக்கும். இப்போ உங்களோட அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது ஃபேமிலி சைட்லேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை தாண்டி வெளிநாடு போயிட்டு வரும்போது ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சைடு, எக்ஸ்போஷர் ஒரு சைடு. இதில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இது ரெண்டுமே உதவுச்சு, எது கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுச்சு உங்களுடைய பிஸ்னஸில்? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். பிகாஸ் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ தான் வந்து காலேஜில் படிச்சிருக்கப்போ தான் ஐ லாஸ்ட் மை ஃபாதர். ஸோ அதனால் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. பட் சீயிங் வேரியஸ் பீப்புள் பிகாஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டெஃபினெட்லி குட். நம்ம வெளிநாடு போயிட்டு வரோம் பண்ணுறோங்கும்போது அதோட எக்ஸ்போஷர். ஸோ ரெண்டும் எப்படி மேரேஜ் ஆஃப் தீஸ் 2 திங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது நம்ம அடிப்பட்டு தான் கற்றுக்க முடியும். அது வந்து தெர் இஸ் நோ ஸ்கூல் விச் வில் டீச் யூ திஸ், இது மாதிரி பண்ணணுங்கிறது. தெர் இஸ் நோ டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள். அது ஒருத்தவங்களுக்கு இருக்கு என்ன அவைலபிள் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இல் பி டிஃப்ரெண்ட். ஸோ யூ ஹேவ் டு தட்டு மாதிரி தான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அடாப்டட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு, ரியல் எஸ்டேட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததான் சென்னையில் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மாலை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து எடுத்தாச்சு. இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக நிறைய சவால்கள் அப்படிங்கிறத மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த சவால்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காவோ ஒரு பிளானிங்காவோ எப்படி கொண்டு வந்தீங்க? சவால்கள் வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்க. ஏதாவது பிஸ்னஸில் வந்து சவால் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் கிடையாது. ஸோ அதனால் அந்த சவால்கள் ஓவர் கம் பண்ணுறது ஒவ்வொரு அசியூம் இப்போ கவர்மெண்ட் அப்ரூவலில் சவால் இருக்குது, அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். பட் எல்லாத்துக்கும் மன உறுதி வேணும். ஐ திங்க் மன உறுதி இருந்தால் எந்த சவாலும் நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ பிலீவ் தட் நீங்கள் வந்து anything you take, any subject you take, your mind comes first. So training your mind to think the way you wanted to think is very important. So நீங்கள் என்ன கோல், people say that பாசிட்டிவ் திங்கிங்கில் நீங்கள் வந்து எவ்ரிடே மார்னிங் this is my goal, this is what I want to do நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ட்ரைனிங் யுவர் மைண்ட். டிஃப்ரெண்ட் வேஸ் யூ ட்ரெயின் யுவர் மைண்ட். ஸோ அதனால் அது வந்து அந்த மைண்டை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது.
ஸோ அந்த ஒன்ஸ் யூ ஸ்ட்ரெங்தன் யுவர் மைண்ட், இந்த சவால்கள்லாம் தாராளமாக வந்து ஸோ there's no டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் சவால் இப்படி தான் டீல் பண்ணுங்கிறது. ஒவ்வொன்றுக்கும் வேறு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்ளையருக்கு ஆர்டர் வரணும், அங்கே வந்து there was கோவிட், ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் had stopped for thing. ஸோ ஈச் ஒன் இஸ் a different எக்ஸாம்பிள். ஸோ அந்த சவால் வந்து இஃப் யூ ஹேவ் த மென்டல் ஸ்ட்ரென்த் நீங்கள் வந்து அந்த சவாலோட என்டையர் ப்ராசஸை வந்து நீங்கள் திங்க் பண்ணி அதை நீங்கள் சேனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பிரித்து ஸ்மாலர் ஒர்க் ஆர் கோல்ஸை அது க்ரியேட் பண்ணி அதை கொண்டு போனால் சவால். இப்போ மால் அப்படின்னு பார்க்கும்போது 2 பெர்செப்ஷன் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவுட் சைட் பீப்புளுக்கு பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்கான இடம், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கான ஒரு ஸ்பேஸாக தான் பார்ப்பாங்க. ஆப்வியஸாக அங்கே வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வரக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இருக்கும். இதுவே உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ், நிச்சயமாக அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரணும், அதை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிர்வகிக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓவராலாக ஒரு மால் இருக்கும்போது அதில் நிர்வகிக்கிறதுல அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும்? See, மாலில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கஸ்டமர் இஸ் யுவர் ஃபஸ்ட் திங். ஸோ அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த இதில் ஸோ மாலில் அந்த கஸ்டமருக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு வேரியஸ் தேவைகள் இருக்குது. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று தான் சொன்னீங்க, பட் அது வந்து இது மாதிரி ஒரு ப்ராடாக ஒரு 9 தேவைகள் ஒரு மால் பூர்த்தி பண்ணுறோம். லைக் இப்போ என்டர்டெயின்மெண்ட்டில் மூவிஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கு யூ ஹேவ் யுவர் கேம்ஸ் இருக்குது, யுவர் ஃபுட் இருக்குது, தென் யுவர் டெய்லி நீட்ஸுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் யூ ஹேவ் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, உட்காந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் தென் ஷாப்பிங் வரச்சு அகெயின் அதில் ஒரு சப் கேட்டகரிஸ் வரச்சு, விமென் சில்ட்ரன், அதில் எத்னிக் வேறு, அந்த வேறு, இந்த வேறு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கேட்டகரிஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் தேவைங்களை உங்கள் வந்து அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண போகும்போது அந்த கஸ்டமர் வில் கம் டு யூ மோர் ஆஃபன். ஸோ அந்த மேக்கிங் அந்த கஸ்டமர் திரும்பி நம்ம மாலுக்கு வர வைக்கிறது தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். இந்த ஒரு மால்னு எடுத்தோம்னா இட்ஸ் அ சேம் திங் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கீங்க, நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறீங்க, ஸோ யூ சப்ளை டு மாருதி ஆர் சப்ளை டு ஹுண்டாய். உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஷுட் கம் டு யூ and repeat order should come to you. So you will have to have that focus on the quality and that end use service. நீங்கள் கஸ்டமர் தேடி போகிறது போல் அவங்களே உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தட் வில் கிவ் யூ ஒன் லெவல் ஆஃப் சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ மால் அப்படின்னு வரும்போது நிறைய மக்கள் வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க. பட் அதில் பையர்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம எல்லாருமே வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செட் ஆஃப் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தோம்னா க்ளோத்ஸ் மட்டுமே கிடையாமல் க்ராசரிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு. வீட்டில் உட்காந்துட்டு சீக்கிரமே நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வே வந்து வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கும்போது மாலில் அது எந்த மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணும், இனியும் அது எப்படி இருக்கும்? அதாவது ஆன்லைன் ரீட்டெயில் இஸ் டெஃபினட்டாக இருக்க போகிறது தான். அது நம்ம வந்து ஆன்லைன் ரீட்டெயில் கான்ட் ரீப்ளேஸ் டைரக்ட் ரீட்டெயில் லைக் அ மால் ஆர் அ திங். And similarly, the mall can't replace online retail. There are both two different needs. இப்போ நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து ஒரு 10 வெப்சைட் பார்த்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே நீங்கள் 10 கடையை பார்த்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க. டிஃப்ரென்ஸ் இப்போ ஐ செட் 9 கேட்டகரி நான் சொன்னேன். நான் ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல, பிகாஸ் வி ஹேவ் ஒன் ஆஃப் சென்னைஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஆன் த டெரஸ். இப்போ தட்ஸ் அ நியூ கேட்டகரி. முன்னாடி அது கிடையாது, இப்போ தட்ஸ் நியூ கேட்டகரி விச் இஸ் கம். இங்கே வந்து த மைண்ட் செட் நம்ம பீப்புள் வந்து ஒரு சேஃப் பார்க்கிங் கொடுத்து எப்போ வந்தாலும் எனக்கு ஐ கேன் கம் அண்ட் பார்க் மை 2-wheeler ஆர் கார் அண்ட் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ. எல்லா தேவைகளும் ஒரே இடத்துல முடிச்சுட்டு போக முடியும். நான் சினிமா பார்க்க முடியும், நான் சாப்பிட முடியும். இப்போ நீங்கள் சாப்பிட்ணுன்னா யூ ஹேவ் டு ஆர்டர் ஒரு 3 வெப்சைட்லேருந்து நீங்கள் யூ ஹேவ் டு டெலிவர் இட் த்ரூ சம் வாட் எவர் திங். சாப்பாடு டெலிவரி எவ்வளோ தூரம் நீங்கள் டெலிவரி பண்ணாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக சூடாக சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு வரப்போது கிடையாது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் த சினர்ஜியும் இருக்குது, டிஃப்ரென்சஸும் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ மால் அண்ட் ரீட்டெயில் அண்ட் ஆன்லைன் ரீட்டெயில். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இப்போ சினிமா எடுத்தாலே எல்லாம் ஓடிடின்னு போயிடுறாங்க. பட் தியேட்டர் இஸ் ஆல்சோ அவைலபிள், ரைட்? ஸோ அதனால் ஹூ வாண்ட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் இட் இன் த தியேட்டர், தே வுட் லைக் டு கம். அதாவது ஆஸ் ஒவ்வொரு நாள் போக போக தி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங்.
ஸோ அதுக்கு டைனமிக்காக நம்மளும் இருக்கணும். வி கீப் சேஞ்சிங் த ஸ்டோர்ஸ், வி கீப் சேஞ்சிங் த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது வில் பி ஏபிள் டு அச்சீவ் தட் பேலன்ஸ் வேர் நமக்கு நேராக கடைக்கு வரணுங்கிறது தேவையும் இருக்கும், ஆன்லைன்லேயும் தேவை இருக்கும். இப்போ ஒரு மாலில் ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணணும், ஒரு பிராண்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறையா விஷயங்களை நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு மாலில் ஒரு ஷாப் கொண்டு வரணும், ஒரு பிராண்டை கொண்டு வரணுங்கும் போது என்னென்ன சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்? நம்ம ஒரு கடையை செலக்ட் பண்ணுறப்ப ஜென்ரலாக ஒரு மாலுன்னு வரைச்சி எல்லா விதமான பீப்புளும் வருவாங்க. ஸோ அதில் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வி கைண்ட் ஆஃப் வில் பி லுக்கிங் அட் what category of people come, whether it's A plus B plus C, whatever, அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ், அதாவது அப்பர் ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும், லோவர் ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு மிடில் ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ விச் கேட்டகரிக்கு ஜாஸ்தி க்ரௌட் வருது அது தட் கேட்டகரியில் வில் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் ஸோ வீல் செலக்ட் இட் பேஸ்ட் ஆன் தட். நீங்கள் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்கீங்க. இவ்வளோ வருஷமாக இருக்கும்போது உங்களுக்கான அந்த விஷன் அப்படிங்கிறதுமே பெருசாக தான் நிச்சயமாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம நிச்சயமாக ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னா டிப்ஸாக என்ன சொல்லுவீங்க? லேண்ட் வாங்குறதுக்கு த டிப்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு டிப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ லேண்ட் வாங்குறதுக்கு லொக்கேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லுக் அட். பேஸ்ட் ஆன் யர் பட்ஜெட் விச் லொக்கேஷன் யூ லைக் டு கோ வித்ங்கிறது தட் இஸ் ஒன் திங் இம்பார்ட்டன்ட். வெதர் இட் இஸ் அ லேண்ட் ஆர் வெதர் இட்ஸ் அ ஃப்ளாட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஹூ யூ ஆர் பையிங் இட் ஃப்ரம் இஸ் வாட் யூ ஹேவ் டு லுக் அட். அதாவது த ட்ரஸ்ட்வர்த்தினஸ் ஆஃப் தட் the person or the company who you deal with is very important. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைனா 10 years கழிச்சு அந்த கம்பெனி இருக்குமா, 20 years கழிச்சு கம்பெனி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட் அவசியம் பார்க்கணும். வெதர் இட் இஸ் லேண்ட், வெதர் யூ கோ டு லேண்ட் ப்ரொமோட்டர், வெதர் யூ கோ டு ஃப்ளாட் ப்ரொமோட்டர், வாட் எவர். ஸோ அதனால் அந்த கம்பெனியோட credibility இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் இஸ் உங்கள் தேவைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, அந்த ஃப்ளாட்டோட ஃபெசிலிட்டிஸ் என்ன. இப்போ நாங்கள் ஹையஸ்ட் அண்ட் லக்ஸுரியில் வி ஆர் பில்டிங் தி தாஜ் ஸ்கை வியூ பண்ணுறோம். ஸோ தட்ஸ் அ 5-star ஹோட்டல் அண்ட் ரெசிடென்சஸ் வித் தாஜ் குரூப்போட. ஸோ தட்ஸ் தி ஹையஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி ரெசிடென்சஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கண்ட்ரி. அதாவது அதில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்லேயும் கிடைக்கணுமானு கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு என்ன தேவை, நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் மோர் ப்ரையாரிட்டி அதை பார்த்து தான் வில் பி செலக்டிங் தட். பட் ஐ வில் சே ப்ரைமரிலி நீங்கள் டிசைன் பார்க்குறதோட யார் அந்த டிசைன் எக்ஸிக்யூட் பண்ணுறா, ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா, அந்த யூ ஹேவ் டு லுக் அட் தி பில்டர் ஆர் தி கம்பெனி ஆர் தி ப்ரொமோட்டர் ஆர் தி திங். அவங்க தான் ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷனுக்கு அப்புறம். இப்போ மாலாக இருக்கட்டும், இல்லைனா ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொன்ன அந்த நியூ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் ஒரு விஷயத்த அப்படிங்கும்போது அதில் நிச்சயமாக ரிஸ்க் இருக்கும், நிறைய விஷயங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லைனா லைஃபாக இருக்கட்டும் சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்னு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது ட்ரூ தான், அந்த ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, ஐ ஆல்வேஸ் சே தட் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடாது. இப்போ நீங்கள் அசியூம் யுவர் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுலேருந்து நீங்கள் ஒரு 25% ஆஃப் தட்டுக்கு ரிஸ்க் எடுக்கலான்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அந்த 25% உங்களுக்கு காணாமல் போனாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங். ஸோ நீ எடுக்க ரிஸ்க்னால நான் திவாலா போயிடுவேன்னு சொல்லி வரக்கூடாது. ஸோ யூ யூ ஹேவ் டு பிளான் டு டேக் எ ரிஸ்க். ஸோ ஃபஸ்ட் ஓகே, அப்புறம் அந்த 25,000 இருக்குது, 25,000 நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ஒரு 5 year பீரியட் தட் பிகேம் 15 lakhs. அந்த வட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பிகேம் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணது. அந்த 30 lakhsக்கு தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. 30 lakhs ரிஸ்க் எடுக்க போகும்போது அப்போ அந்த அமௌண்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ த பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ் 4 பேர் சேர்ந்து இதே மாதிரி 30 lakhs வச்சு 4 பேர் வச்சு 1 கோடி வச்சு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் தட் யூல் இனிஷியலில் பண்ணுறப்ப பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் ஸ்ப்ரெட் யுவர் ரிஸ்க்.
ஒருத்தன் கேன் பி ஃபைனான்ஸ் பர்சன், ஒருத்தன் கேன் பி அ மேனுஃபேக்சரிங் பர்சன், ஒருத்தன் கேன் பி அ திங். ஸோ அண்ட் சூஸ் யுவர் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் தட். சூஸ் யுவர் பார்ட்னர் பேஸ்ட் ஆன் விச் எவர் இஸ் யுவர் பிஸ்னஸ் பிளான். ஸோ spend at least 1 year to plan. And then once you plan, see இப்போ பார்ட்னர்ஸும் ஃபேமிலி மாதிரி தான். இட் இஸ் நாட் நீங்கள் ஓகே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் யோர் பர்சனல் ஃபேமிலி மே பி தேர், பட் பார்ட்னர்ஷிப்பே ஒரு ஃபேமிலி தான். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ ஹவவர் லாங் தட் என்ன கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தட். ஸோ ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் வளர்ந்தால் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் போட்டிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் வளர்ந்து 4 மெடிக்கல் ஷாப் போட போகிறீங்க, ரிஸ்க் ஜாஸ்தியாக வரப்போகுது. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கினீங்க, 40% இஸ் த மார்ஜின், 25% இஸ் த கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, அப்புறம் நீங்கள் whatever is the ஸோ இந்த 25% மார்ஜினை நீங்கள் ஒரு கடையில் பண்ணி நீங்கள் வந்து 10 lakhs சேல்ஸ் பண்ணி 2.5 lakhs சம்பாதிக்கிறீங்களா, இல்லை அதே இதை வந்து நீங்கள் வந்து 10 கடையை பண்ணி 25 lakhs சம்பாதிக்கிறீங்களா? ஓகே. ஸோ that's ஸோ when you grow to that, so when the partnership பண்ணுறச்சு you will be able to make that expansion bigger. பார்ட்னர்ஷிப்பை பற்றி நம்ம சொன்னோம். அது பிஸ்னஸோட இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்ததாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போதே கஸ்டமர் ஃபோக்கஸாக தான் நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்ம என்னோட பிஸ்னஸ்க்கு இந்த கஸ்டமர் வந்து நான் நிச்சயமாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கொண்டு வரணும். அந்த கஸ்டமரை லாயல் கஸ்டமராக மாற்றுறது அப்படிங்கிறதுமே அடுத்தது எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இப்படிலாம் இந்த கஸ்டமரை லாயல் கஸ்டமராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? கஸ்டமருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். அந்த கஸ்டமருக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரீசன் வை த கஸ்டமர் கம் பேக் டு யூ. இந்த தேவைகள் கேன் பி குவாலிட்டி, கேன் பி குவான்டிட்டி, கேன் பி டைம்லி சர்வீஸ், கேன் பி தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், கேன் பி எனி திங், வாட் எவர் இது. ஸோ அதில் எதில் வேணால் நீங்கள் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து யூ கேன் ப்ரொவைட் தெம் தேர். இப்போ அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா தென் அவரோட தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இது ஒன்று கம் பேக் டு யூ. இப்போ இஃப் லுக் அட் திஸ் அவர் தாஜ் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் பிளானிங் டுக் அஸ் 2 years. ஓகே, அப்போ ஸ்ட்ராங் பிளானிங் ரொம்ப பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ சக்ஸஸ் பார்க்க வேண்டியதாக இருந்தாலுமே தோல்விகளை பார்த்துருப்பீங்க, பார்க்கணும் யாராக இருந்தாலுமே. அப்படி நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன தோல்விகள் அப்படிங்கிறது எப்படி உங்களை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணுச்சு? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தோல்விகளை எப்படி கொஞ்சம் கடந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு எப்படி வர்றது? அதாவது மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதாவது நமக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், மைண்டில் தெம்பு இருக்கணும். தெம்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து வர தோல்வியை உங்களால் தாங்க முடியும். பிகாஸ் நீங்கள் வர இட் கேன் தோல்வியாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு தடங்கலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு தாங்கக்கூடிய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னா உங்கள் பாடி ஃபிட்னஸ்லேருந்து வரும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் குட் டிசிஷன்ஸ், குட் ரிஸ்க்ஸ், குட் பிஸ்னஸ் பிளானிங், you have to be strong. To be strong mentally, you can be fit. You can whatever, do swimming, do cycling, do whatever you want. But basically, you have to be fit. The laziness cannot be there. If you want to succeed, you can't have laziness. So the fitness will remove your laziness. Okay, so they're both connected. Time will solve all problems. See, இப்போ வந்து if you wait in a signal for extra 1 minute, it will then your road is free for you to go in the front. Okay. Entire road is available. Otherwise நீங்கள் 10 கார் முண்டி அடிச்சுட்டு இருப்பீங்க, 2 கார் போகும், 2 கார் நிற்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் 1 minute வெயிட் பண்ணி சிக்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் if you go, your road is free for you in the front. Okay. So always that time will give you a solution for most of your problems. அந்த டயத்துக்கு நம்ம பேஷன்ஸ் வேணும், பேஷன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், மென்டல் ஸ்ட்ரென்த். ஸோ தட் இஸ் தி கனெக்ஷன்ஸ். பேஷன்ஸ், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நிச்சயமாக உங்ககிட்டயும் எங்களால் பார்க்க முடியுது. எந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு லைஃபாக இருக்கட்டும், ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது மேபி நடக்கலாம். பட் ரிமைனிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது, அந்த சக்ஸஸை எடுத்துகிட்டு போகிறது, ஒரு நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக கடின உழைப்பு தேவை. அந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது, தொடர்ந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தேவை. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம எப்படியாக நம்மளை ரெடி பண்ணிக்கணும்? See, to remain successful, you have to keep learning. அதாவது
இன்னைக்கு வர சேஞ்சஸ்க்கு நம்ம அடாப்ட் பண்ணோம். யோர் சாட் ஜிபிடிஸ் ஒரு ஏஐ வாட் எவர் யூ கேன் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். சென்னையில் இஃப் யூ டேக் ஆர் எனி பிளேஸ் யூ டேக் அபவுட் எவ்ரி மந்த் தேர் அட்லீஸ்ட் 20 restaurants will open. 2 to 3 only will succeed in that within 1 year. அவங்களும் எல்லாருமே பிளான் பண்ணி தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. There could be something, food quality or something. So anything can be any reason. லொகேஷன், கஸ்டமர் அந்த மாதிரி whatever, anything. So அதனால see 20% of restaurants only will succeed beyond 1 year to 2 years. If you look at Chennai, 25-year-old restaurant, எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க? 50 ப்ளஸ் இருக்குமா? 50 whatever. I'm just saying, so it's a very very small number. So அதனால see how are they going relevant today? Because they keep adapting that, they maintain that quality, that customer. See, they still call the customer by name. They have a relationship they build with the customer. அந்த கஸ்டமரோட வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு they will be thing. They will call என்ன ஒரு வாரமாக வரலையே, ஒரு மாதமாக வரலையே, ஏன் வரல, that relationship they maintain. So அதனால see how you keep adapting to that is what you can succeed for a long time. See, the other kind of business is a fast food business. See, every day new customer is going to come. It's not the same customer not come every time. எல்லாமே புது கஸ்டமர் வரப்போகிறோம். பிகாஸ் அதோட கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அதான். குயிக்காக சாப்பிட்டு நான் வேலையை பார்க்கணும், டக்குன்னு சாப்பிட்டுன்னு போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் அந்தந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி இட் சேஞ்ச். பட் ப்ராட்லி திஸ் இஸ் வேர் இட் இஸ். டெய்லியும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வெரி பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் மைண்டில் வச்சுப்பேன், ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? எனக்கு வந்து மை ஃபிட்னஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பிகாஸ் ஐ எம் 60 years today. ஸோ அண்ட் ஐ ஹாவ் enough and more age for me to know. I want see to earn to serve the public. See, சம்பாதிச்சா தான் we can think. We have a lot of charity which we do. So அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். அந்த தெம்பு இருக்கும்போது சம்பாதிக்கணும். இதுதான் this broadly what the focus. So if you are நீங்கள் நம்ம வந்து ஓகே எனக்கு இருக்க பணம் போதுப்பா, நான் you are wasting your energy and wasting your time because you are capable of doing more. நீ இதோட ஜாஸ்தி பண்ண முடியும், நீங்கள் பண்ணலை. ஓகே. ஸோ அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் வந்து நாட்டுக்கு கொடுக்கல. ஸோ த கண்ட்ரி இஸ் லூசிங் தட் ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் யுவர் காம்ப்ளசன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ். அப்படி ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாரத்தான் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்களும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? யா அதாவது குறைச்சிட்டேன். பட் ஆனால் வந்து ஸ்டில் ஐ ஹாவ் அ குட் ரொட்டீன் விச் ஐ ஃபாலோ. A mix of yoga, strength training, running is what I follow. And that a lot of my business ideas has come only when I'm doing my running and things like that. Okay. அப்போ மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் அந்த மாதிரியான Your mind is very very clear. Okay. When you do some, when you're cycling, do whatever, it could be anything you want to do, swimming, whatever you want to do. So a lot of thoughts come to you at that point of time which can give you sparks to do whatever you want to do. இப்போது ஒவ்வொரு வருஷமே தொடங்கும் போது ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். சிலர்லாம் நல்லா விஷன் போர்ட் மாதிரி போட்டு ஷார்ட் டேர்ம் கோல் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், லாங் டேர்ம் கோல் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் இவ்வளோ பீரியடில் வந்து நான் முடிக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருக்கட்டும், பர்டிகுலராக பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அது நோக்கி ஓடுறது சரியாக இருக்குமா, இல்லை லாங் டேர்ம் கோலுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது சரியாக இருக்குமா? ரெண்டும் வேணும். நிச்சயமாக ரெண்டுமே டெஃபினட்டாக வேணும். சி லாங் டேர்ம் கோல்னு சொல்ல, லாங் டேர்ம் விஷன்னு சொல்லுவேன். இந்த லாங் டேர்ம் விஷனுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஹேஸ் டு பி பிளான் ஸ்டெப் பை ஸ்டெப். நான் 10 மருந்துகளை திறக்கணும் இன் 5 yearsன்னு சொன்னால், இப்போ நான் 1 திறக்கணும், அடுத்த வருஷம் 2 திறக்கணும். அப்போ ஸோ யூ வில் ஹேவ் டு ஹேவ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் கோல் டு ரீச் யுவர் விஷன். ஸோ அதனால் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே தைரியமாக என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, பயங்கரமாக பிளான் கால்குலேட்டிவ்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் பண்ணு
இந்த 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 சில டிப்ஸை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா சூப்பராக மேலே வந்துடலாம் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்த மாதிரியான டிப்ஸை சொல்லுவீங்க? ஹார்ட் ஒர்க். அதுதான் ஃபர்ஸ்ட். ஹார்ட் ஒர்க். இஃப் யூ ஆல்ரெடி டன் யுவர் பிளானிங், யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கி வளரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கணும், ஸ்கேல் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கேன் பி கொஞ்சம் ஈஸியர். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, தே ஆர் அ 9 to 5 ஜாப், 5 days a week they are working. ஸோ மேபி இனிஷியலி ஒரு பார்ட் டைமுக்கு ஒரு ஜாப் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், டு ட்ரை அண்ட் கெட் சம் ஃபீல். ஓகே, இதில் எனக்கு இது மாதிரி எனக்கு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் பார்ட்னர்ஸ் வைக்கிறப்ப இன்னும் அட்வான்டேஜ். பிகாஸ் ஒரு பார்ட்னர் கேன் டேக் கேர் ஆஃப் த மார்னிங், ஒன் பார்ட்னர் கேன் டேக் பை ஈவினிங், அண்ட் ஹீ கேன் ஒர்க். பிகாஸ் இப்போ ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சு பண்ணிக்க. ஸோ வேலை பார்க்கும் போதே இந்த பார்ட்னர்ஸ் எடுத்து பிஸ்னஸ் சைடில் ஆரம்பித்து பண்ணி யூ கேன் டெஸ்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸ் டெஸ்ட் பண்ணுறப்ப யூ வில் நோ ஓகே இது. ஸோ தட்ஸ் another ஏரியா which you can keep in mind. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது உங்களுடைய பிஸ்னஸ் தாட்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான அந்த ஸ்டோரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் வந்தோம். அடுத்ததாக நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்துல சொல்லியிருந்தீங்க. அதோட சேர்த்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கல. அது இவ்வளோ நான் 60க்கு மேலே ஆகிடுச்சு, நான் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறேன்னா இதுதான் என்னோட ரீசன் அப்படின்னு நிறைய ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நிச்சயமாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங்காகவும் அது இருந்துச்சு. எங்கள் கூட இவ்வளோ நேரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். So thank you very much, Divya. I think nice talking to you. On behalf of Ampa Group, let me thank Pudhiya Thalamurai TV for taking this podcast.